ஓம் ஹ்ரீம் பைரவி க்ளாம் ஹ்ரீம் ஸ்வாஹா. வணக்கம். இன்னைக்கு ராசி பலம் பார்க்கறதுக்கு முன்னாடி பாருங்க, நிறைய பேர் ஒரே ராசியில பிறந்திருப்பாங்க, ஒரே டேட்ல பிறந்திருப்பாங்க. எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காது. எதுக்குன்னா, நீங்க பிறந்திருக்கிற டேட்டு டைம் தப்பா இருக்கலாம். அப்போ நாம கை ரேகையை வச்சு ரெண்டுமே மேட்ச் பண்ணி தான் பார்க்கணும். இப்ப உங்களுக்கு கஜகேசரி யோகம் இருக்குன்னு பாருங்க. அதுக்கப்புறம் மாளவி யோகம் இருக்கலாம், பத்ர யோகம் இருக்கலாம். அது கையில ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்குன்னா, உங்க டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் ஆயிருக்கலாம், உங்க பர்த் டைம் மிஸ்டேக் ஆயிருக்கலாம். ஆனா கை ரேகை மிஸ்டேக் ஆகுது. அது பாக்குறதுக்கு நாடி ஜோதிடம் இருக்கு, வெஸ்டர்ன் பாமிஸ்ட்ரி இருக்கு, இந்தியன் பாமிஸ்ட்ரி இருக்கு, சைனீஸ் பாமிஸ்ட்ரி இருக்கு. எல்லாமே என்கிட்ட ஒரு மோர் தென் 10,000 ஹேண்ட்ஸ் போட்டோஸ் இருக்கு. ஸோ நான் இந்த ஜாதகம் கைரேகை ரெண்டுமே நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. அப்போ இப்போ கஜகேசி யோகம் இங்கேயும் ரிஃப்ளெக்ட் ஆனா ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஜாப் எப்ப கிடைக்கும், கல்யாணம் எப்ப நடக்கும்னு ஒரு கேள்வி இருந்தா, அது இங்க சுக்கிர ரேகை அந்த ஏஜ்ல டச் ஆயிருந்தா, அதே டைமுக்கு சரியா அவருக்கு ராசியில கூட சுக்கிரன் குரு கிரகம் கரெக்டா அந்த டிரான்சிட்ல வந்துட்டா கண்டிப்பா அவருக்கு கல்யாணம் நடக்கும். அதனால கை ரேகை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். மேட்ச் மேக்கிங் கூட இப்ப மேரேஜ் மேட்சிங் பார்க்கும்போது கூட நான் கை ரேகைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். ரெண்டு பேரோட கை பார்த்து, அங்க இருக்க லைன்ஸ் பார்த்து, அவரோட சைக்காலஜி, அவரோட தாட்ஸ் எப்படி, அவரோட கரியர் பத்தி எல்லாமே நான் சொல்ல முடியும். அதுக்காக இந்த மாதிரி கன்சல்டேஷன் எடுத்துக்கிறதுக்காக நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல நீங்க இந்த கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா கண்டிப்பா நான் எல்லாமே பார்த்து டீட்டெயில சொல்றேன். தனுசு ராசி 2026 மே 18ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த தனுசு ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு நாம பார்க்கலாம். ஸோ தனுசு ராசியில பிறந்தவருக்கு யூஸ்வலா ராசியிலிருந்து 7வது வீட்டுல இருக்கிற சுக்ரன், அதுக்கப்புறம் குரு கிரகத்தினால கண்டிப்பா திருமண யோகம் இருக்கு. திருமண யோகம், செகண்ட் மேரேஜ் யோகம். இப்ப நிறைய பேர் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க, அவருக்கு கூட யோகம் இருக்கு. திருமண வாழ்க்கையில பிரச்சனை இருந்தா அது காம்ப்ரமைஸ் ஆகிற சான்ஸ் அதிகமாக இருக்கு. ஒரு எஸ்டிமே போயிடும். அது சில பேருக்கு திருமண வாழ்க்கையில கோர்ட்டுக்கு போயிடும். அப்போ எல்லாம் அவருக்கு கண்டிப்பா சக்சஸ் இருக்கு. அது இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா, சோசியல் மீடியா யார் யார் ஃபேமஸ் ஆகிறது ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ அவர் எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. உங்க லைஃப் பார்ட்னருக்கு சக்சஸ் இருக்கு. தனுசு ராசியில பிறந்திருக்கிற அவருக்கு அவரோட லைஃப் பார்ட்னர்களுக்கு வேலை கிடைக்கலாம், ஜாப் கிடைக்கலாம். இந்த மாதிரி பாசிட்டிவ் சேஞ்சஸ் இருக்கு. சதுர்த்த பாவத்துல இருக்கிற சனினாலே கண்டிப்பா நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்க. நீங்க இருக்கிற இடத்த வச்சு, பொசிஷன் வச்சு, நீங்க ஸ்டூடெண்டா இருந்தா ஒரு பொருள் வாங்குவீங்க, ஒரு லேப்டாப் வாங்குவீங்க, ஒரு மொபைல் போன் வாங்குவீங்க. நீங்க ஒரு பிசினஸ் மேன் ஆயிருந்தா நீங்க கண்டிப்பா ஒரு லேண்ட் வாங்குவீங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க, வீடு வாங்குறதுக்கு. இந்த மாதிரி நீங்க இருக்கிற ஒரு பொசிஷன் வச்சு நாம சொல்லலாம். தேர்ட் ஹவுஸ்ல இருக்கிற ராகுனால கண்டிப்பா அவங்க எங்க சிப்லன்ஸ் நல்லது கிடையாது. ஏதாவது அவர்ல இருந்து உங்களுக்கு டென்ஷன் வரும். உங்களுக்கு பஞ்சமாதிபதி நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது. நீங்க நினைக்கிற அளவுக்கு ஸ்கோர் வரும், கான்சென்ட்ரேஷன் இருக்கும், சந்தான யோகம் கூட இருக்கு. 6வது வீட்டுல இருக்கிற சூரியன் அப்படின்னா கவர்மெண்ட், அப்படின்னா கோர்ட்னு சொல்லலாம். நிறைய லீகல் டிஸ்பியூட்ஸ், செக் பவுன்ஸா இருக்கலாம், இன்ஜெக்ஷன் கேஸ்களா இருக்கலாம், ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் இஷ்யூஸ் ஆகிருக்கலாம். இந்த மாதிரி கேசஸ் போலீஸ் ஸ்டேஷன், அதுக்கப்புறம் இந்த கோர்ட்டுக்கு போற சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஜாகிரதை இருங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஸ்டார்டிங்லேயே அதை சரி பண்ணிடுங்க. அந்த ஸ்ட்ரீம் போறதுக்கு விடாதுங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் நவம பாவத்துல இருக்கிறது, சதுர்த்த பாவத்துல கிரகங்களை பார்த்தா அம்மாவும் அப்பாவுக்கு நல்லது இல்லை. அவருக்கு சின்ன சின்ன அவரு திருமண வாழ்க்கை, உங்களோட அப்பா அம்மாவோட திருமண வாழ்க்கை பிரச்சனைகள் வரலாம், டிஸ்பியூட்ஸ் வரலாம். ரொம்ப ஜாக்கிரதை இருங்க. இந்த பிரச்சனைகள் வந்தப்போ ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணுங்க. ஸோ இவ்வளவு விஷயங்கள் தனுசு ராசியில பண்ணலாம்.